இன்ஃபோர்நெட்டின் சமூக பார்வை. கடுமையான பனி வீசக்கூடிய இந்த காலகட்டத்திலையும் பக்தர்களினுடைய வரவிற்கு சபரிமலை கொஞ்சம் கூட சளைப்பு காட்டல அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த நிலையில பிரசாதங்கள் தயாரிக்கும் பணி இடைவிடாமல் நடந்துகிட்டே இருந்தாலும் பக்தர்களுக்கு போதிய அளவுக்கு பிரசாதம் கிடைக்கிறதுல தட்டுப்பாடு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பக்தர்களினுடைய வரவு அதிகரிக்கிறதுனால அதிகமான நேரம் கோவிலினுடைய நடை திறக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதும் ஒரு கூடுதலான ஒரு விஷயம். சபரிமலை ஐயப்பனை தரிசனம் செய்வதற்கு பெண்கள் செல்லக்கூடாது அப்படின்னு இருந்த தடை இப்போ விளக்கப்பட்டிருந்தாலும் கூட அதிக அளவுக்கு பெண்களினுடைய வரவை அங்க பார்க்க முடியறதில்ல. பக்தர்கள் சபரிமலையில இருக்கக்கூடிய புண்ணிய நதியான பம்பையில நீராடிட்டு தான் போவாங்க. அளவுக்கு அதிகமாகவே அந்த நதி மாசுபட்டு இருக்கு அப்படிங்கறதும் நமக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த நதியில ஆடைகளை களைந்துட்டு செல்லக்கூடாது. சோப்பு, ஷாம்பு, எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது இது அனைத்துக்குமே தடை விதிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தடையை மீறி பம்பை நதியில இந்த பொருட்களை பயன்படுத்தி குளிச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 6 ஆண்டுகள் வரைக்கும் ஜெயில் தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு கலெக்டர் கிரிஜா அதிரடியா உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. தூய்மையை பாதுகாக்கிறதுக்காக இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறது வரவேற்க தகுந்திருக்கு பக்தர்களிடையே. சமூக நோக்கோடு பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோர்மேட்.